இது திடீரென்று எழுந்த ஒரு போராட்டம் அல்ல. மற்றது ஒரு கட்சி தலைவருக்குத்தான் அவர் போராட்டம் எதிராக செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவர்கிட்ட வீடு இருக்குது, கட்சி ஆஃபீஸ் இருக்குது. நாங்கள் ஆரம்பத்தில் இருந்தே சொல்கிறோம், இது ஒரு அமைதி வழி போராட்டம். எங்களோட ஏற்பாட்டாளர்கள் கையெடுத்து கும்பிட்ட வீடியோக்கெல்லாம் பார்த்துருப்பீங்க. நீங்கள் கெஞ்சி நாங்கள் இப்படி ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தாது. ஆரம்பத்தில் இருந்து இந்த அணையா விளக்கு என்ற சொற்பதம் எதற்காக நீங்கள் இந்த போராட்டத்தோடு இணைத்து கொண்டிருக்கிறீர்கள்? நெடுக நாங்கள் ஒரே மாதிரியான போராட்டங்களை செய்து கொண்டு இருக்கக்குள்ள மக்களும் ஒரு கட்டத்தில் அதில் சலிப்படைவில இது நெடுக நடக்கிறது தானே என்ற ஒரு விஷயத்தை சொல்லுவோம். இந்த தமிழ் மக்களினுடைய நீதி கோருகின்ற பயணம் அல்லது தன்னெழுச்சி என்பது ஒரு மட்டுப்படுத்தப்பட்டு விடுகிறது. நானே முன்னுக்கு நின்றுட்டு நானே ஒரு பதவியை எடுத்துக்கொண்டிருக்கிறதால தான் அந்த வாக்கரசியலை நோக்கினதாக இருக்கிறதால தான் அந்த பிரச்சனை வருது. அதனால் ஆரம்பத்திலேருந்து சொல்லி கொண்டிருக்கிறோம், மக்கள் மயப்படுத்தப்பட்ட மக்கள் அரசியல் அமைப்பு இருக்கிறது. பல்வேறு தளங்களில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு கட்டமைப்பாக ஒன்றிணைந்திருக்கிறீர்கள். இது எப்படி சாத்தியமானது? அத்தனை பேரையும் ஒன்றாக்கினது அந்த தமிழ் தேசியம் என்ற ஒரு ஒற்றை புள்ளி. அதுக்கு வரக்கூடிய சாதக பாதகங்கள் எல்லாத்தையும் கடந்து தங்களுடைய கட்சிகள் என்று ஒன்று இருந்தாலுமே அந்த கட்சிகளில் இருந்து எத்தனை கட்சியில் இருக்கிறார்களும் போராட்டம் குழம்பியது என்று சொல்லவில்லை, அதற்கான முயற்சிகளை பலர் மேற்கொண்டார்கள். அது ஏற்கனவே கோபத்திலையும் இதிலையும் இருந்த மக்கள் சிலர் அதை கையில் எடுக்கினோம். அப்போ இது பின்புலம் ஆழமாக ஆராய தேவையில்லை, வெளிப்படையான ஒன்று. இவர்களை கொண்டு சர்வதேச நீதிமன்றத்தில் நிறுத்துவதற்கான அதிகாரம் இந்த மனித உரிமைகள் பேரவைக்கு இல்லை. அவர்களுக்கு எது அனுகூலப்படுதோ அல்லது அவர்களுக்கு பாவிக்க வேண்டிய தேவை இருக்குதுன்ட்டு அந்த சர்வதேச சமூகங்கள் நினைக்கக்குள்ள இப்படியான ஒரு கோரிக்கையை விடுக்கப்படைக்குள்ள என்ன நடக்கலாம்? குழந்தைகள் கொல்லப்பட்டு புதைக்கப்பட்ட அடையாளங்கள், அவர்களுடைய புத்தகப்பை, பொம்மை, காற்செருப்பு இவை கண்டெடுக்கப்பட்டது. தன்னெழுச்சியான மக்கள் போராட்டம் இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அந்த குழந்தைகள் ஒரு மிகப்பெரிய சான்றாக இருந்தார்கள். அடிப்படையில் நான் ஒரு தந்தை என்ற அடிப்படையில் அது ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாக இருக்கிறது. ஒரு குழந்தை ஏனைய புதைகுழிகளிலிருந்து இது வேறுபடுகிறது என்னென்னா குழந்தைகள் எல்லாம் அங்கே இருக்கிறார்கள். வணக்கம், இது சக்கரவியூகம். வார்த்தையை நம் வாழ்கொண்டு கருத்துக்களோடு மோதுகின்ற களம். தமிழர் தேசிய அரசியல் நீரோட்டத்திலே மிகப்பெரிய பேசுபொருள்கள் உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய சமகாலத்திலே தமிழ் மக்களுக்கு ஈழத்திலே நடந்த அநீதிகள் தொடர்பான பல்வேறு கருத்தாளர்கள் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் மிக முக்கியமான ஒரு பேசுபொருளாக மாறியிருப்பது செம்மணி மனித புதைக்குழிகள். இந்த செம்மணி மனித புதைக்குழிகள் தொடர்பாக பல்வேறு விதமான போராட்டங்கள், பல்வேறு கண்டனங்கள் வலுத்து வருகின்ற நிலையில் அண்மையிலே யாழ்ப்பாணத்தில் செம்மணி பகுதியிலே அணையா விளக்கு என்ற ஒரு போராட்டம் இடம்பெற்றது. அந்த போராட்டத்தினை மக்கள் செயல் என்று சொல்லக்கூடிய தன்னார்வ அமைப்பு ஒழுங்குபடுத்தி நடத்தியிருந்தார்கள். அதனுடைய ஒரு செயற்பாட்டாளராக இருக்கக்கூடிய மருத்துவர் உதயசீலன் கற்கண்டு அவர்கள் நம்மோடு இணைந்து கொள்கிறார். வணக்கம் டாக்டர். வணக்கம். வணக்கம். நிச்சயமாக இப்போது நாங்கள் எல்லோருமே பேசிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு விடயம் செம்மணி விவகாரம். இந்த செம்மணி விவகாரம் உங்களுடைய போராட்டத்தின் பின்பு எப்படி இருக்கிறது? காலகாலமாக செம்மணி தொடர்பில் பல்வேறு போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வந்தாலும் ஐநா மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் உயர்ஸ்தானிகர் வருகின்ற நேரத்தில் அவரது கவனத்தை ஈர்க்கக்கூடியதாக அல்லது இந்த நீதியை கோரக்கூடிய ஒரு நீண்ட நெடும் பயணத்தின் ஒரு முதல் அத்தியாயமாக அந்த காலப்பகுதியில் ஒரு போராட்டத்தை கொண்ட ஒழுங்கமைச்சிருந்தாங்க. உண்மையில் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த நுட்பமான அரசியல்களை பார்த்தோம்னு சொன்னால் செப்டம்பரில் மாதத்தில் நடக்க போகிற அந்த கூட்டத்தொடரை தொடர்ந்து தான் உங்களுக்கு அதன் சரியான விளைவுகள் தெரிய வரும். இந்த நிலையில் ஒரு தமிழ் மக்களாக ஒரு நீதி கோர வேண்டிய தேவைப்பாடு எல்லாருக்கும் இருந்ததுன்ற அடிப்படையில் நாங்கள் பல பேர் சேர்ந்து மக்களிடத்தை ஒரு போராட்டத்தை ஒரு அமைதியாக முன்வைக்கிறோம். அவர் போகைக்குள்ளே சொல்லிட்டு போன சில கருத்துக்கள் உண்மையிலேயே அவர் சொல்ல ஆரம்பத்தில் அவர் இந்த நிலைப்பாட்டில் இருந்து சிலதுகளை மாற்றி இருக்கலாம் என்று பலதாக நம்பப்படுகிறது. என்னென்னு சொல்லி சொன்னால் அவர் போகைக்குள்ளேயும் உள்நாட்டு பொறிமுறைகளில் மக்களுக்கு நம்பிக்கை இல்லை என்ற ஒரு விஷயத்தை அழுத்தம் திருத்தமாக சொல்லி போட்டு போயிருக்கிறார். அதன் விளைவுகள் அடுத்த கூட்டத்தொடர்களை தொடர்ந்து கொண்டு தெரியும். அதே வேளையில் இது ஒரு அடுத்த கட்டமாக ஒரு சர்வதேச ரீதியாக ஒரு சட்டம் சார்ந்த போராட்டமாக இந்த நீதி கோர்றது அமையும். நிச்சயமாக குறிப்பாக நீங்கள் குறிப்பிட்டிருக்கக்கூடிய விடயம் ஐநா மனித உரிமைகள் ஆணையாளருடைய வருகை, அவர் சில விடயங்களை பெற்றிருக்கிறார். இதன் மூலமாக அடுத்த கட்ட நகர்வுகளில் மாற்றங்கள் உண்டுபடும் என்று சொல்கிறீர்கள். ஆனால் 2012ஆம் ஆண்டிலிருந்து இலங்கையிலே போர்க்குற்றம் தொடர்பான பல்வேறு விசாரணைகள், அழுத்தங்களை இந்த ஐநா மனித உரிமை மன்றிலே முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்று வரை அதற்கான பொறுப்பு குரலை ஏற்பதற்கு ஸ்ரீலங்கா அரசு தயாரில்லை. அப்படியாக இருக்கிற போது இந்த விவகாரத்திலும் அப்படியான ஒரு இழுத்தடிப்பு இருக்கும் இல்லையா?
இதுவரைக்கும் கேட்ட நாங்கள் பதில் கிடைக்கலன்றதுக்காக இனியும் கேட்காம இருக்க முடியாது. அல்லது இது வேறு யாரிடம் போய் கேட்கலாம்னு சொன்னால் சர்வதேசம், அங்கே சர்வதேசத்தை தான் கேட்கலாம். வேறொரு யதார்த்தமான ஒரு இதில் போனோம்னு சொன்னால் சர்வதேசத்தை நோக்கி தான் கேள்விகளை கேட்கலாம். அப்படி இருக்கக்குள்ள நாங்கள் ஏற்கனவே கேட்ட நாங்கள் எங்களுக்கு இது தீர்வு வரையில என்றைக்குள்ளே அதை ஏற்றுக்கொண்டு அமைதியாக கலைந்து வர்றது சரி என்று நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை தானே, கேட்கும் வரைக்கும் கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் என்ற வசனங்கள் கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு நீதியை கோரி கேட்டுக்கொண்டிருக்கிறதுல அது எவ்வளோ காலம் செல்லலாம். காலம் சில நாடுகளில் உங்களுக்கு தெரியும். உலக வரலாறுகளை பார்த்தீங்களன்னு சொன்னால் நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. எத்தனையோ நாடுகளில் காலம் கடந்து அந்த நீதி கிடைச்சிருக்கு. அந்த நீதி கிடைக்கும் வரைக்கும் கேட்க வேண்டிய ஒரு கடமைப்பாட்டில் இருக்கிறோம், கேட்போம். நிச்சயமாக இந்த விவகாரம் தொடர்பாக நாங்கள் நிறைய விடயம் பேசிக்கொள்ள வேண்டும். ஆரம்பத்தில் இருந்து இந்த அணையா விளக்கு என்ற சொற்பதம் எதற்காக நீங்கள் எந்த போராட்டத்தோடு இணைத்து கொண்டீர்கள்? இவ்வளவு வார்த்தைகள் இருக்கும், இப்படி ஒரு வார்த்தையை தெரிவு செய்வதற்கான காரணம் என்ன? உங்களுக்கு தெரியும், ஆரம்ப காலத்தில் தமிழ் அரசியலில் அறவழி போராட்டங்கள் இருந்தது. பிறகு அது ஆயுத போராட்டமாக மாற்றமடைந்து 2009 அது மௌனிக்கப்பட்டது. பின்னர் மீண்டும் அறவழி போராட்டங்கள் ஆரம்பிக்கிறது. போராட்டங்களோட வடிவங்களில் மாற்றங்கள் இருக்கக்குள்ள தான் மக்கள் மத்தியில் அது ஒரு எழுச்சியை கொண்டுரும். உங்களுக்கு வரலாறில் தெரியும், சிப்பாய் கழகத்துக்கு முன்பாக இந்தியாவில், வட இந்தியாவில் சப்பாத்தி போராட்டம் ஒன்று சொல்லி ஒன்று நடந்தது. கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது என்னென்னா அதில் ஒன்றுமே இல்லை. திடீரென்று வெள்ளக்கார சிப்பாய்கள் என்ன செய்யணும்னா ஒரு கிராமத்துலேருந்து ஒரு கிராமத்தில் இரவில் கடந்து போகிற சிலர் அரெஸ்ட் பண்ணினா எல்லார்கிட்டையும் 2 சப்பாத்தி மட்டும் இருந்துச்சு. ஆனால் அவை அந்த சப்பாத்திக்குள்ளாலே ஏதாவது தகவல்கள் கடத்தப்படுதா, அல்லது ஏதாவது செய்தி கடத்தப்படுதா, அல்லது ஏதாவது கோட்வேர்டு இருக்கா என்ற மாதிரி எல்லா சமகாலத்தில் அரெஸ்ட் பண்ணப்படணும். அந்த போராட்டம் எப்படி தொடங்கிச்சென்று தெரியாது. ஆனால் அங்கே சொல்லப்பட்ட செய்தி, ஒருத்தருக்கு 2 சப்பாத்தி கிடைச்சா அவர் 2 பேருக்கு 2 சப்பாத்தி கொடுக்கணும் என்ற மாதிரியான ஒரு மக்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் ஒரு ஒற்றுமையை வெளிப்படுத்தினோம். அந்த போராட்டத்து பேர் சப்பாத்தி போராட்டம். அதை ஆங்கிலேய அரசு இங்கிலாந்திலிருந்து அதை யோசிக்கணும், இது என்னண்டு, இது ஏன் நடக்குது, என்ன நடக்குதுன்னு அவைக்கு தெரியல. ஆனால் அவர்களுக்கு மத்தியில் ஒரு கலக்கம் ஒன்று வந்தது, ஏதோ இந்த மக்கள் ஒரு செய்தி ஒன்று சொல்ல வரையினம். அந்த மாதிரியான போராட்டங்கள் இப்போ என்ன சொல்கிறேன்னா, மக்களை மயப்படுத்த நெடுக நாங்கள் ஒரே மாதிரியான போராட்டங்களை செய்து கொண்டு இருக்கக்குள்ள மக்களும் ஒரு கட்டத்தில் அதில் சலிப்படைவினம். இது நெடுக நடக்கிறது தானே என்ற ஒரு விஷயத்தை சொல்லுவினோம். அப்போ நீதியை கூறுற முகமாக ஒரு வெளிச்சத்தை பாய்ச்சுற முகமாகவும் மக்கள் மத்தியில் இது ஒரு அணையாத தீயாக இருக்க வேணும் என்ற ஒரு கன்செப்டாக நாங்கள் அந்த அணையா விளக்கு என்ற ஒரு பதத்தை அங்கே கொண்டு அந்த நீதி கூறுற அந்த போராட்டத்தை ஆரம்பித்தோம். நிச்சயமாக மருத்துவர் அவர்களை குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால், எங்களுடைய தமிழர் தேசத்திலே பல்வேறு விதமான தன்னெழுச்சிகள் இருந்திருக்கிறது. மிக திரளான மக்கள் கூடியிருக்கிறார்கள் கடந்த காலங்களில். ஆனால் இப்போது அண்மைய காலங்களை ஒப்பிடுகின்ற போது இந்த அணையா விளக்கு போராட்டம் என்பது மிகப்பெரிய ஒரு வெற்றியாக ஏற்பாட்டாளர்களுக்கு இருக்கிறது. ஆனால் எங்களிடம் இருக்கக்கூடிய ஒரு குறை என்று சொன்னால், நாங்கள் அந்த சந்தர்ப்பத்தில் அதனை ஒரு பெரிய ஒரு விடயமாக பேசிக்கொள்வோம். அதன் பின்பதாக அது அப்படியே மெல்ல அடைந்துவிடும். இது நீங்கள் பார்க்கின்ற கடந்த கால போராட்டங்களிலும் இருந்திருக்கிறது. உங்களுடைய இந்த ஒருங்கமைப்பில் இருக்கக்கூடிய அணையா விளக்கு போராட்டம் அப்படியான ஒரு நிலை இருக்குமா, அல்லது அது இன்னும் ஒரு பரிமாணத்தை அடையும் என்று நம்புகிறீர்கள்? ஏற்கனவே நான் சில இடங்களில் சொன்னது தான், இது ஒரு மக்கள் போராட்டம். அந்த நேரத்துக்கு தேவையாக இருந்த கவனஈர்ப்பு போராட்டமாக அமைந்தது. இதனைத் தொடர்ந்து இது ஒரு முதல் அத்தியாயம் என்றும் சொல்லியிருக்கிறோம். இதனைத் தொடர்ந்து சட்ட ரீதியான சர்வதேச ரீதியான கவனத்தை கோரக்கூடிய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும். நிச்சயமாக, அதாவது தமிழர்கள் தங்களுடைய போராட்ட வரலாற்றிலே ஒரு அடைவாக மிக முக்கியமாக கருதிய ஒரு விடயம், போராட்ட அமைப்புகள் அதனுடைய தலைவர்கள் சொன்ன விடயம், அதாவது மக்களுடைய தன்னெழுச்சி இருக்க வேண்டும், அடுத்தது சர்வதேச அங்கீகாரம். 2 விடயங்களும் தமிழர் தரப்பிலே இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக சாத்தியமாகி கொண்டிருக்கிறது என்று கூட சொல்லிக்கொள்ளலாம். குறிப்பாக ஸ்ரீலங்காவினுடைய அரசு குறிப்பிட்டிருக்கிறது, இலங்கையிலே இனப்படுகொலை இடம்பெறவில்லை. இனப்படுகொலை இடம்பெற்றது என்று குறிப்பிட்டால் உங்கள் மீது சட்டம் பாயம். இது ஸ்ரீலங்கா அரசினுடைய வெளிவிவகார அமைச்சினுடைய கூற்று. இப்படி இருக்கக்கூடிய நிலையில் இப்போது கொன்று புதைக்கப்பட்டிருக்கக்கூடியவர்கள் யார் என்ற கேள்வி வருகிற போது சிங்கள தரப்பு பல்வேறு விதமான இட்டுக்கட்டின கதைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் எங்களுடைய மக்கள் கொல்லப்பட்டார்கள் என்று சொல்லுகிறோம், எங்களுடைய குழந்தைகள் அங்கே புதைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த விவகாரத்திற்கு ஸ்ரீலங்காவினுடைய அரசு இதுவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் இப்போது சொல்லியிருக்கிறது, இதற்கு நாங்கள் ஆதரவாக இதற்கு தேவையான விடயங்களை எல்லாம் மேற்கொள்ளுவோம் என்று சொல்லி. ஆனால் நாங்கள் கடந்த காலங்களிலே
கற்றுக்கொண்ட பாடங்களின் அடிப்படையில் பார்க்கிற போது ஸ்ரீலங்காவினுடைய அரசு இந்த விவகாரங்களில் இப்படி தலையிடும். அது ஒரு கட்டத்திற்கு பின்பு அப்படியே மழுங்கடிக்க போகும் அல்லது நீர்த்து போக செய்து விடுவார்கள். அப்படியான ஒரு தன்மை இந்த செம்மணியிலும் இடம்பெறக்கூடாது என்பது எல்லோருடைய பேரபாவமாக இருக்கிறது. நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? நீர்த்து போக செய்யப்பட்டதற்கு அல்லது மழுங்கடிக்கப்பட்டதற்கு எங்கள் தரப்பில் ஆதரவு இல்லாமலா அது நடந்ததுன்றது ஒரு மிக பிரதானமான கேள்வி. வரலாற்றில் எப்போவுமே அந்த இனத்தில் இருக்கக்கூடியவர்களை வச்சுக்கொண்டே மடை மாற்றுறது அல்லது நீர்த்து போகக்கூடிய செயல்முறைகள் நடந்து கொண்டே தான் இருக்குது. காலகாலமாக நடந்து கொண்டிருக்கும். வரலாறில் நீங்கள் பார்த்தீங்கன்னா காலகாலமாக நடந்து கொண்டே இருக்கும். அப்போ இந்த முறை கூட பல்வேறு செயற்பாடுகள் இடம்பெற்றது. அதுக்கு பின்பாக கூட வேறு தலைப்புகளில் இந்த பிரச்சனையை அல்லது அவர் வரவிடாமல் பண்ண வேணுமென்றதற்கான போராட்டங்களாக இருக்கலாம், அல்லது இதுக்கு பின்னாலே இருந்து இயக்கக்கூடியவர்கள். இப்போ உதாரணமாக சொல்கிறேன், ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் பேசியிருந்தார் என்று சொல்லி கிருஷாந்தி பிள்ளையுடன் கொல்லப்பட்டார் என்று சொல்லி ஒரு விஷயம் என்றெல்லாம் கதைக்கப்பட்டது. ஆனால் அத்தனை பேருக்கும் தெரிஞ்ச விஷயம் அங்கே ஒரு ஸ்கூல் யூனிஃபார்ம் இருந்தது. இந்த விஷயம் தெரியாமல் யாரும் இருக்க மாட்டினோம். அப்போ இதுகள் தெரியாமல் கதைக்கினம் அல்லது என்றதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளலை. இது மடைமாற்றம் செய்யப்படுறதற்கான வழிமுறைகள் பல்வேறு முறைகளில் ஏற்றுக்கொள்ளப்படும். அப்போ அதனால தான் நான் மக்களை கேட்டுக்கொள்ளக்கூடியது என்னென்னு சொன்னால், இது மக்கள் மயப்படுத்த போராட்டம், இது மக்களுக்குரிய தேவைகள், மக்களுக்குரிய கோரிக்கைகள் மக்கள் மத்தியிலிருந்து மக்களாக எழுந்து கொண்டிருக்கும் வரைக்கும் பிள்ளையான தலைமைகளால் அது வழி மாற்றப்பட்டு மடை மாற்றப்பட்டு கொண்டு போகிறத மக்கள் விழிப்படைய வேண்டும். முதலாவது கட்டம் அதில் நீங்கள் சொன்னது இது நடக்கக்கூடாதுன்னா அதில் முதல் படி மக்கள் விழிப்படைய வேணும். தங்களுக்கான தலைவர்கள் யார் என்றதை மக்கள் இனம் காண வேணும். அவர்களூடாக அல்லது மக்கள் நேரடியாக அந்த கோரிக்கைகளை தொடர்ந்து வைப்பதன் மூலம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் வைத்தியர் அவர்களே, குறிப்பாக நீங்கள் குறிப்பிட்டது போல தான் தமிழ் மக்கள் பாவம். நிச்சயமாக அவர்கள் பல்வேறு கட்டங்களிலே ஏதோ ஒன்றை மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி தன்னெழுச்சியாக திரண்டிருக்கிறார்கள். தொடர்ந்தும் அந்த எரிகின்ற நெருப்பை தங்களுடைய உள்ளங்களிலே சுமந்து கொண்டிருக்கிறார்கள். பல கனவுகளோடு வாழக்கூடிய மக்கள் கூட்டம் இது. ஆனால் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு விடயம், அவர்களுக்கு தலைவர்களாக தங்களை அடையாளப்படுத்தி வழி வருகின்றவர்கள் ஒரு காலத்திலே நன்றாக வருகிறார்கள். அதன் பின்பு அவர்களுக்கான அதிகாரம் கிடைத்த பிறகு இப்படியான நீங்கள் குறிப்பிட்ட அந்த உதாரணத்துக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் போலவும் மாறிக்கொள்கிறார்கள். இப்படி இருக்கிற போது இந்த தமிழ் மக்களினுடைய நீதி கோருகின்ற பயணம் அல்லது தன்னெழுச்சி என்பது ஒரு மட்டுப்படுத்தப்பட்டு விடுகிறது. அது தொடர்ந்து கொண்டு செல்ல முடியாத ஒரு நிலை இருக்கிறது. அதற்கான காரணம் என்னவென்று சொல்லி பார்த்தீங்கன்னா சொன்னால், இப்போ நானே முன்னுக்கு நின்றுட்டு நானே ஒரு பதவியை எடுத்துக்கொண்டிருக்கிறதால தான் அந்த வாக்கரசியலை நோக்கினதாக இருக்கிறதால தான் அந்த பிரச்சனை வருது. அதனால் ஆரம்பத்திலேருந்து சொல்லி கொண்டிருக்கிறோம், மக்கள் மயப்படுத்தப்பட்ட மக்கள் அரசியல் அமைப்பு இருக்க வேணும். அவர்கள் தேர்தல் அரசியலுக்குள்ளே வரக்கூடாது. ஆனால் தேர்தல் அரசியலுக்குரியவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய நிலையில், அதை தீர்மானிக்கக்கூடிய நிலையில் அல்லது ஒரு புற அழுத்த கூறாக இருக்கக்கூடிய வகையில் மக்கள் அரசியல் கட்டமைப்பு உருவாக்கப்பட வேண்டும். இப்போ யாராக இருந்தாலும் சரி, அவர் மக்கள் மத்தியில் இறங்கி அரசியல் செய்ய வேண்டுமென்றால் அவர் மக்கள் மத்தியில் இருக்க வேண்டும். மக்கள் மத்தியில் இருந்து அந்த தலைவர் தோற்றம் பெற வேண்டும். இப்போ எங்களுக்கு அரசியல் கட்சிகள் அதற்கான இடைவெளிகளை ஏற்படுத்தி கொடுத்ததில்லை. அவர்கள் சொல்கிறவர்களாம் வேட்பாளர்களாக இருப்பார்கள், மக்கள் அவர்களுக்கு வாக்களிக்கிறார்கள். ஆனால் இது மற்றவளும் கீழே இருந்து போக வேண்டும், மேலே இருந்து வரக்கூடாது. ஓடரில் மக்கள் இவர் எங்களுக்கு மக்கள் பிரதிநிதியாக வர வேண்டும் என்ற ஒரு தெளிவை அல்லது ஒரு தெரிவை கட்சிகள் மத்தியில் வைக்கக்குள்ள, அல்லது இந்த மக்கள் சார்ந்த வாக்கரசியலில் இருந்து வெளியில் நிற்கக்கூடிய ஒரு அமைப்பு ஒன்று இந்த அழுத்தத்தை மேற்கொள்ளக்குள்ள அப்படியான நீதியான நேர்மையான பல தலைவர்களை உருவாக்கலாம் என்றது என்னுடைய கருத்து. நிச்சயமாக வைத்தியர் அவர்களே, குறிப்பாக தன்னை மீளுருவாக்கம் அல்லது மீள்கட்டுமானம் செய்ய துடிக்கின்ற ஒரு இனத்திற்கு கட்சி அரசியலுக்கு அப்பால் மக்கள் இயக்கம் என்ற ஒன்று கட்டாயமாக தேவை. அந்த மக்கள் இயக்கத்தினுடைய தேவை பல்வேறு காலகட்டங்களில் உணரப்பட்டது. அதற்கான அமைப்புகள் தங்களை வெளிப்படுத்த முனைந்தார்கள். ஆனால் இறுதியில் அவர்கள் தோல்வியை அடைந்திருக்கிறார்கள். கடந்த ஜனாதிபதி தேர்தலிலே ஒரு பொது வேட்பாளரை கூட கொண்டு வந்து மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்துவதாக சொன்னார்கள். இறுதியில் அவர்களே தங்களுக்கு பொது மன்னிப்பு கேட்டுவிட்டு விலகிச் சென்றது, கலைத்து சென்ற ஒரு சூழல் இருந்தது. இப்போது நாங்கள் கேட்கக்கூடிய கேள்வி, தகுதியானவர்கள் அல்லது அந்த மக்கள் இயக்கத்தை கொண்டு நடத்தக்கூடியவர்கள், தமிழர்களுடைய அரசியலை தீர்மானிக்கக்கூடியவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும். அவர்களிடம் முதலாவது இனம் சார்ந்த தெளிவும் இனம் சார்ந்த பற்றும் இருக்க வேண்டும். இப்படி இருக்கிற போது இந்த தன்னார்வ எழுச்சியை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய மக்கள் செயல் அமைப்பு தொடர்ச்சியாக ஒரு மக்கள் இயக்கமாக செயற்படுமா அல்லது மக்களுடைய அதிகாரங்களை செயற்படுத்துவதற்கான ஒரு அரசியல் தரப்பாக மாறுமா? அதை நோக்கி பயணிக்கும். ஆனால் அது குறிப்பிட்ட ஒரு சாரார் என்று சொல்லிப்பேன். நாங்கள் தான்
அதை என்று சொல்லி கிளைம் பண்ணி கொண்டு இருக்க இயலாது. ஏன்னா மக்களின் ஒருமித்த ஆதரவு மக்கள் மட்டுமில்லை, அரசியல் கட்சிகள், ஊடகவியலாளர்கள், பொதுமக்கள் அத்தனை பேருக்குமே இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பாக ஒரு அமைப்பு உண்டு. இப்போ அந்த அமைப்பை உருவாக்க வேண்டியது அல்லது அதை நோக்கி பயணிக்கிறது. நான் கிட்டத்தட்ட 2017 இருந்தே மக்கள் செயல் என்ற பேரை விட்டு முன்னுக்கே என்ன செய்யணும் சொன்னால் ஒரு பொதுவான கட்டமைப்பு ஒன்று வேணும். அரசியல் வேணுண்டா இருக்கக்கூடிய கட்சிகள் எத்தனை அரசியல் விழிப்புணர்வு கூட்டங்களுக்கு மக்களுக்கு நடத்தி இருக்கேன்டா இல்லை. பெரும்பாலான நடக்கிற கூட்டங்கள் அவன் பொதுக்குழு கூட்டங்களோ மத்திய குழு கூட்டங்களோ ஒன்று இருக்கும். ஒவ்வொரு வாராந்திரமாக மக்கள் மத்தியில் சென்று அல்லது ஒரு பொதுவான அரசியல் கூட்டங்களை நல்ல அரசியல் பேச்சாளர்கள் இருக்கிறார்கள், அரசியல் சார்ந்த கருத்துருவாக்கம் செய்யக்கூடிய சட்டவாளர்கள் இருக்கிறார்கள், விரிவுரையாளர்கள் இருக்கிறார்கள். அவர்களை கொண்டு வந்து மக்கள் மத்தியில் மக்களுக்கு அரசியல் மயப்படுத்தக்கூடிய நடவடிக்கைகள் அவர்கள் இதுவரைக்கும் பெரும்பாலும் யாரும் ஈடுபட்டதில்லை. இந்த வரைக்கும் நீங்கள் ஒரு ஜூமில் ஒரு நிகழ்நிலையில் போய் ஒரு மீட்டிங் செய்ய வலிக்கிட்டீங்கன்னா கட்டாயம் அது குழப்பப்படும். அப்போ அப்படியாக இருக்கணும். என்னென்னா மக்கள் அரசியல் தெளிவடைந்திடக்கூடாதுன்றதில் ஏதோ ஒரு சக்தி ஒன்று தடுத்து கொண்டிருக்குது காலாகாலத்துக்கு. அப்போ மக்கள் உணர வேணும், மக்கள் செயல்தான் அந்த அமைப்புன்னு நான் சொல்லல, அதை நோக்கி பயணிப்போம். அனைவருடைய ஆதரவும் இருக்கக்குள்ள அப்படியான ஒரு அமைப்பு உருவாக்கப்பட வேண்டும் என்றதில் நாங்கள் ஆணித்தனமாக இருக்கிறோம். நிச்சயமாக மறைந்த ஊடகவியலாளர் தராக்கி சீதாராம் அவர்கள் அடிக்கடி சொல்லிக் கொள்வார், மக்கள் அரசியல் வெளிப்படைய வேண்டும் என்று சொல்லி. அப்படியான ஒரு சூழல் ஈழத்து தமிழ் மக்கள் அடைய வேண்டும். அதுவே அவர்களுடைய இன ரீதியான விடுதலைக்கும் அவர்கள் எதிர்பார்க்கின்ற எதிர்பார்ப்புகளுக்கும் மிக முக்கியமான சாத்தியமான விடயமாக இருக்கும். இந்த நேரத்திலே இன்னும் ஒரு கேள்வி இருக்கிறது. குறிப்பாக நீங்கள் பல்வேறு தளங்களில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு கட்டமைப்பாக ஒன்றிணைந்திருக்கிறீர்கள். இது எப்படி சாத்தியமானது? அதாவது ஒரே தளத்திலே பயணிக்கக்கூடியவர்கள் ஒரே சித்தாந்தத்தின் அடிப்படையில் அவர்கள் ஒரு ஒருங்கிணைந்த கூட்டின் அடிப்படையில் செயற்படுவார்கள். ஆனால் நீங்கள் வழக்கறிஞர்கள் இருக்கிறீர்கள், மருத்துவர்கள் இருக்கிறீர்கள், ஊடகவியலாளர்கள் இருக்கிறீர்கள், பொதுமக்கள் இருக்கிறார்கள். எங்களிடம் ஒரு மிக நீண்ட அரசியல் பாரம்பரியத்தை கொண்ட கட்சிகளிடையே கூட கொள்கை ரீதியான ஒற்றுமை இல்லை என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இனத்திற்காக அரசியல் செய்கிறார்கள் என்கிறார்கள். எங்களுக்கு இது தொடர்பாக தெளிவு இல்லை என்று மக்கள் சொல்லுகிற அளவுக்கு அது மாறி இருக்கிறது. நீங்கள் எப்படி? மக்கள் செயல் என்றது ஒரு மூமெண்ட். அந்த நேரத்துக்கு மக்களுக்கு தேவையாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி அத்தனை கல்வி சார்ந்தாக்கள், கல்வி சாராதாக்கள், பொதுமக்கள் அத்தனை பேரும் இருக்கு. ஏன் கட்சிகள பிரதிநிதிகள், கட்சிகளில் உறுப்பினர்களாக இருக்கக்கூடியவர்கள், பதவிகளில் இருக்கக்கூடியவர்கள் கூட அதில் இருக்கணும். அவர்களுடைய அத்தனை உதவியும் பெற்றுத்தான் அது வருது. ஏனென்றால் கட்சிகள்ன்றது அது ஒரு லேபிள். ஆனால் அந்த கட்சிக்குள்ளேயும் தமிழ் தேசியம் சார்ந்த தூய அரசியல் படைக்கக்கூடிய பல இளைஞர்கள் இருக்கிறார்கள். அத்தனை பேரையும் ஒன்றாக்கினது அந்த தமிழ் தேசியம் என்ற ஒரு ஒற்றைப்புள்ளி. அதுக்கு வரக்கூடிய சாதக பாதகங்கள் எல்லாத்தையும் கடந்து தங்களுடைய கட்சிகள் என்று ஒன்று இருந்தாலுமே அந்த கட்சிகளில் இருந்து அத்தனை கட்சியில் இருக்கிறார்களும் இருக்கணும். அப்போ இது ஒரு மூமெண்ட், ஒரு மக்கள் இயக்கம் என்ற அடிப்படையில் தமிழ் தேசியம், தூய தமிழ் தேசியம் என்ற ஒரு சிந்தனை என்ற அடிப்படையில் இந்த இணைப்பு சாத்தியமானது என்று நான் நினைக்கிறேன். நிச்சயமாக ஒரு மருத்துவராக இருந்த நீங்கள் இப்போது ஒரு மக்கள் செயல் அமைப்பு என்று சொல்லி கொல்லப்பட்ட மக்களுடைய நீதிக்காக போராடுகின்ற அளவுக்கு வந்திருக்கிறீர்கள். இந்த மாற்றம் நிச்சயமாக தமிழ் தேசியத்தின் ஊடாக மாத்திரம்தான் உருவானதா அல்லது வேறு ஏதாவது காரணங்கள் உங்களை பாதித்திருக்கிறதா இந்த விவகாரத்தில்? இது இதுக்காக மட்டும் நாங்கள் முதல் வரையில் இது ஒரு அரசியல் சார்ந்த நிகழ்வு வேண்டபடியாக தான் இது இவ்வளவு தூரம் பேசப்பட்டு கொண்டிருந்தே தவிர பல்வேறு சிறு அமைப்புகள், தனிநபர்கள் எல்லாரும் சேர்ந்து நாங்கள் கடந்தால் உங்களுக்கு தெரியும், கடந்த வெள்ளப்பெருக்கு பற்றி தெரியும். அதில் முதலாவதாக மக்களுக்காக நின்றது மக்கள் செயல். அப்போ அந்த நேரம் தான் நாங்கள் அந்த உருவாக்கத்தோடு இது கொண்டு இதுக்கு முதல் பல்வேறு அமைப்புகளோட பேர்களில் வேலை செய்து கொண்டு இருக்கிறோம். அதுகளில் எந்த மாற்றமும் இல்லை. கல்விசார் வாழ்வாதார உதவிகள் அத்தனை வேலைகளையும் செய்து கொண்டு இருக்கிறோம். அப்போ முதலாவதாக நாங்கள் எங்களை வழிகாட்டி கொண்டது அந்த மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கு நேரம். அப்போ அந்த நேரம் அது ஒரு பேசுபொருளாக இருக்கவும் இல்லை, எங்களுக்கு அது தேவையும் இருக்கல. இப்போ ஒரு அரசியல் சார்ந்த ரீதியில் நாங்கள் வந்தபடியாக தான் இவை யார், இவைக்கு பின்னால் யார், ஏன் இவை செய்தினம், இவை ஏன் செய்யணும்ன்ற ஒரு கேள்வி வந்து கொண்டு இருக்குது. ஆனால் நாங்கள் காலாகாலமாக செய்து கொண்டு இருக்கிற நாங்கள் எங்கேயும் போய் அதை படம் பிடிச்சி போட்டதாக இல்லை என்றபடியாக வெளியில் தெரியலை. சரி, இப்படி இருக்கக்கூடிய நேரம் நாங்கள் இந்த செம்மணி தொடர்பான உங்களுடைய போராட்டம் தொடர்பாகவே வரலாம். நீங்கள் குறிப்பிட்ட நோக்கங்களுக்காக உங்களுடைய போராட்டத்தை அன்றைய நாளில் 3 நாட்கள் ஆரம்பித்து நடத்துகிறீர்கள். அந்த நோக்கங்கள் அடைந்திருக்கிறீர்கள் என்று நம்புகிறீர்களா? நிச்சயமாக நம்புகிறோம். சரி, அதே மாதிரி ஒரு செப்பு பட்டயம் வழங்கியிருந்தீர்கள் ஐநாவினுடைய மனித உரிமைகள் ஆணையாளர் நாயகத்திடம். அந்த உங்களுடைய ஆரம்ப கோரிக்கைகள் தொடர்பாக அது தொடர்பான ஒரு விளக்கத்தை எங்களுடைய மக்களுக்கு விளங்கி இது எவ்வளவு சாத்தியம் என்ற விடயத்தையும் குறிப்பிட முடியுமா? எங்களுடைய 3 மொழிகள்லையும் நாங்கள் அந்த ஆரம்ப கோரிக்கைகளை
சில கட்சிகள் வந்து ஆரம்பத்தில் பார்க்கக்குள்ள நாங்கள் என்ன கேட்க போகிறோம்ன்றது தெரியாத என்ற அடிப்படையில் கொஞ்சம் வெளியில் தான் நின்றவன். நாங்கள் கேட்ட ஆரம்ப கோரிக்கைகளை நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மக்களுக்கு தெரியும் அதில் நாங்கள் என்ன கேட்டிருக்கிறோம்ன்றது வெளிப்படையான ஒரு விஷயம். அதை நோக்கி, அந்த நீதியை நோக்கி, சர்வதேச ஒரு நீதியை நோக்கி நாங்கள் பயணிக்கிறோம்ன்றதை மக்களுக்கு நாங்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறோம். சரி, இப்படி இருக்கக்கூடிய நிலையில தான் இந்த மக்கள் செயல் அமைப்பு ஆரம்பித்த போராட்டமும் அணையாத விளக்கு தொடர்ந்து அணையாமல் எரிந்து கொண்டிருந்தது செம்மணிகள். அது பலருடைய உள்ளங்களில் பற்றி எறிகிற தீயாக கூட இருக்கலாம். இப்படி இருக்கக்கூடிய நிலையில் அந்த போராட்டத்தையும் குழப்புவதற்கான பல முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது. போராட்டம் குழம்பியது என்று சொல்லவில்லை, அதற்கான முயற்சிகளை பலர் மேற்கொண்டார்கள். இதனுடைய பின்னணி என்ன என்று நினைக்கிறீர்கள்? உண்மையில் என்னென்னா, நாங்கள் ஆரம்ப காலங்களில் இதை கதைக்க வந்தால் உடனே எல்லோரும் போராட்டத்தின் பிரச்சனையை பற்றி கதைக்கணும், அதுகளுக்கு தலைப்பு கூட அதில் இட்டபடியே நாங்கள் அதை கதைக்கிறதுக்கு விரும்பலை. ஏனெண்டா ஒரு மக்களின் அமைதி போராட்டத்தின் வெளிப்பாடு அல்லது அதின் இறுதி நிலையில் எட்டக்கூடிய விஷயத்தை கதைக்கிறதுக்கு யாருமா இருக்கையில் நான் அதில் நேரடியாக சொல்லுவேன். ஏனெண்டா அப்போ இதை கதைக்க வழி கிடையாது, அது பிரதானப்படுத்தப்பட்டுன்றதுக்காக நாங்கள் கடந்த ஒரு கிழமையாக பெரும்பாலும் ஊடகங்களோ அதில் ஒன்றையும் நாங்கள் சந்திக்கவும் இல்லை. இது ஏற்படுத்தப்படும் என்றது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஏனென்று சொல்லி சொன்னால், இங்கே ஒரு பிரச்சனை வந்தால் நாங்கள் அமைதி வழி என்று ஆரம்பத்தில் இருந்து சொல்கிறோம். ஏனென்றா நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும், திருவோணமலையில் கூட சர்வதேச ஆணையாளர், மனித உரிமை ஆணையாளரை வரவேற்பு என்று தான் அவர்கள் தலைப்பிட்டு அந்த இது போட்டிருந்தவர். அவருக்கு நாங்கள் எதிரானவர்கள் அல்ல என்ற செய்தியை தெளிவாக சொல்கிறோம். அவருடைய கவனத்தை ஈர்க்கிறோம். இப்போ ஒரு ஆள்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கணும்னா முதல்ல வரவிட வேணும், அவருக்கு இந்த பிரச்சனைகளும் கொடுக்கக்கூடாது என்ற அடிப்படையில் தான் நாங்கள் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படாமல் இது இருக்க வேணும் என்று இருக்கைக்குள்ள இதை யார் வேணுமென்றாலும் குழப்புறதுக்கான சாத்தியங்கள் இருக்கிறது. அப்போ ஒரு கட்சி அது கட்சியின் பிரச்சனை என்று சொல்லி சொன்னாலும் வேறு ஆக்கள் இதுக்கு பின்னால் வேறு யாரும் இருக்கணும் என்று சொன்னாலும், அப்போ நாங்கள் அந்த பிரச்சனையை பற்றி திருப்பி அதில் சொல்லி கொண்டிருக்காம ஒரு பிரச்சனை ஏற்படுத்தப்பட்டிருக்க கூடாது. அதில் நான் அழுத்தம் திருத்தமாக சொல்ல வேண்டிய விடயம் அமைச்சர் சந்திரசேகரன் அவருடைய வருகை. அவரை அந்த இடத்துல பேச வச்சிருக்க வேணும்ன்றது எங்களுக்கு ஒரு இதாக இருந்தது. ஏன்னா அவர் வந்து அந்த இதை பார்த்து யாரும் கோவப்படலாம் கொள்ளலாம் என்னென்னா, ஆனால் நாங்கள் அதை ஆவணப்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஒரு அமைதி போராட்டத்துக்கு பிறகு அவர் வந்து கதைக்கிறார், இப்படி ஒரு படுகொலை நடந்தது, இதுக்கு நீதி வேண்டும் என்று அவர் சொல்கிறாராக இருந்தால் அது ஒரு அரசாங்கத்தின் குரல். அவர் ஒரு சாதாரண அமைச்சராக நீங்கள் எடுக்க முடியாது. அவர் நீண்ட காலமாக அந்த கட்சியோட பயணித்த ஒருவர். அவருடைய நிலைப்பாடு என்பது அரசாங்கத்தின் நிலைப்பாடு போல. அப்போ அது கூட ஒரு வலிதான ஒரு ஆதாரமாக இருந்திருக்கும். அவரே கேட்கிறார், படுகொலைக்கு நீதி வேண்டும் என்ற பல்வேறு காலகட்டங்களில் முந்தி நடந்த படுகொலைகளை பற்றியும் அவை நீதி கேட்டிருக்கணும், பட்டலந்த உட்பட. அப்படி என்று அவர் கேட்கக்குள்ள அது உங்களுக்கு ஒரு வலிதான ஆதாரமாக இருக்குமா இல்லையா? நிச்சயமா. அப்போ அவரை பேச வைத்திருக்க வேண்டும். அப்போ அவரை பேச விடாமல் குழப்ப வேண்டும், அல்லது இந்த நிகழ்வை குழப்ப வேணும். இந்த நிகழ்வை குழப்பப்படுது, இங்கே ஒரு பாதுகாப்பு பிரச்சனை என்ற தகவல்கள் கடத்தப்பட்டால் சில வேளை அவர் வருவது தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கும். ஏனென்றால் ஒரு உலகத்தின் ஒரு உயர்ஸ்தானிகராக இருக்கக்கூடிய ஒருவருக்கு பாதுகாப்பு பிரச்சனைகள் இருக்கக்குள்ள பாதுகாப்பு ஏற்பாடு செய்திருக்கக்கூடியவர்கள் அவருடைய பயணத்தை தடுத்திருக்கலாம். அப்போ அப்படியான ஒரு நிர்பந்தத்தை கொன்றக்கூடியதாகவும், ஏனென்றால் இது திடீரென்று நடந்தது இல்லை. இப்போ அதில் உணர்ச்சி வசப்பட்ட இளைஞர்களும் பிள்ளைகளை காணாமல் கொடுத்த பெற்றோர்களும் இருந்தார்கள். அவரோட உணர்வை வந்து வெடிக்க வச்சதும் அவர்களுக்கு முன்னால் தொடங்கின என்று சொன்னால் முதலாவது போராட்டம் ஒரு இந்த கட்சி சார்ந்த போராட்டத்தில் அவர்கள் ஏற்கனவே தயாரிக்கப்பட்ட பேனர் எல்லாம் கொண்டு வந்து வச்சுருந்தவர் காட்சி. அப்போ இது திடீரென்று எழுந்த ஒரு போராட்டம் அல்ல. மற்றது ஒரு கட்சி தலைவருக்குத்தான் அவர் போராட்டம் எதிராக செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவர்கிட்ட வீடு இருக்குது, கட்சி ஆஃபீஸ் இருக்குது. நாங்கள் ஆரம்பத்தில் இருந்தே சொல்கிறோம், இது ஒரு அமைதி வழி போராட்டம். எங்களோட ஏற்பாட்டாளர்கள் கையெடுத்து கும்பிட்ட வீடியோக்கெல்லாம் பார்த்துருப்பீங்க. நீங்கள் கெஞ்சி நாங்கள் இப்படி ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தாதீங்க, அல்லது உங்களோட கட்சியின் பொதுச்சபையோ மத்திய சபை இருந்தால் அவர்களாக இருந்தால் அவர் செய்தது சரி பிள்ளை என்றதுக்கு அப்பால் நான் சொல்கிறேன். அவரை நானும் தனிப்பட்ட முறையில் அவருடைய அந்த முடிவு காரணம் தனிப்பட்ட முறையில் நானும் விமர்சிச்சிருக்கிறேன். சரிதானே? அது அந்த அவர் ஒரு கூட்டு சேர்ந்தது என்று சொல்லப்படுற நிலையில் விமர்சிச்சிருக்கணும். ஆனால் நீங்கள் எந்த இடத்துல செய்கிறோம்ன்றது, அந்த போராட்டம் எதை நோக்கியதுன்றதை வந்து மக்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்க வேண்டும். இப்போ அவர்கள் வந்து அதில் ஒரு சிலருடைய காரணங்களால் அது ஏற்கனவே கோபத்திலையும் இதிலையும் இருந்த மக்கள் சிலர் அதை கையில் எடுக்கினோம். அப்போ இது பின்புலம் வந்து ஆழமாக ஆராய தேவையில் வெளிப்படையான ஒன்று. அதனால் திட்டமிட்டு ஏற்படுத்தப்பட்டதாகவே நான் பார்க்குறேன்.
நிச்சயமாக நிம்மதி இல்லாமல் கொன்று புதைக்கப்பட்ட மக்களுக்கான நீதி வேண்டுகின்ற ஒரு கூட்டத்தில் கூட நாங்கள் நிம்மதியாக ஒரு தொடர்ச்சி ஏற்படுத்த முடியாத ஒரு அவல நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம். இது வருந்தக்கூடிய ஒரு விடயம். ஆனால் அதனை தாண்டி தடைகளை தகர்த்து இந்த போராட்டம் ஒரு வெற்றியை அல்லது ஒரு அடைவை அடைந்திருக்கிறது என்பது ஒட்டுமொத்தமாக தமிழ் சமூகம் ஏற்றுக்கொள்கின்ற விடயம். இப்போது இருக்கக்கூடிய ஒரு கேள்வி, நாங்கள் இந்த போராட்டத்தினுடைய இறுதியில் செப்பு பட்டயத்தை ஐநாவினுடைய ஆணையாளரிடம், அதாவது மனித உரிமைகள் ஆணையாளரிடம் வழங்கியிருந்தீர்கள். ஆனால் ஐநாவினுடைய மனித உரிமைகள் ஆணையகம் என்று சொல்லக்கூடிய அந்த பேரவை இருக்கிறது இல்லையா, அதற்கு கண்காணிப்பதற்கான உரிமை இருக்கிறது, கண்டனங்களை வெளியிடுவதற்கான உரிமை இருக்கிறது, அதே போல் அவர் தீர்மானங்களை நிறைவேற்றும். ஆனால் இந்த குற்ற வழக்கிலே சம்பந்தப்பட்டவர்களுக்கு நாங்கள் சர்வதேச பொதுமுறையிலான ஒரு நீதியை வேண்டுகிறோம். நம் சர்வதேச நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்காக இவர்களை குற்றவாளிகளாக அடையாளம் கண்டு இவர்களை கொண்டு சர்வதேச நீதிமன்றத்தில் நிறுத்துவதற்கான அதிகாரம் இந்த மனித உரிமைகள் பேரவைக்கு இல்லை. அவர்களுக்கு இல்லை. அவர்கள் பாதுகாப்பு சபையிட அதை பொறுப்பு கொடுக்க வேண்டும், செக்யூரிட்டி கவுன்சிலுக்கு கொடுக்கப்பட வேண்டும். அப்போ சிலர் எல்லாரும் சொல்கிறது என்னென்னா, வீட்டோ பவர் இருக்கக்கூடிய சைனா, ரஷ்யா அதுகளை எதிர்க்கலாம் என்று சொல்லிடும். மிச்சம் நான் சொல்கிறேன், ஜியோ பாலிட்டிக்ஸில் இருக்குது, பூகோள அரசியலில் தங்கியிருக்கு. எல்லா நேரமும் பூகோள அரசியல்கள் ஒரே மாதிரி இருக்காது. அவர்களுக்கு எது அனுகூலமாகப்படுதோ அல்லது அவர்களுக்கு பாவிக்க வேண்டிய தேவை இருக்குதுன்ட்டு அந்த சர்வதேச சமூகங்கள் நினைக்கக்குள்ள இப்படியான ஒரு கோரிக்கையை விடுக்கப்படைக்குள்ள என்ன நடக்கலாம், எங்களுக்கு அது ஆதரவானதாக மாறலாம். இருந்தாலும் மனித உரிமைகள் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனால் என்ன செய்யலாம்னு சொன்னால், இதை நேரடியாக ஐநாண்ட பாதுகாப்பு சபைக்கு தான் இதை பாரப்படுத்த வேண்டும். அதுதான் அவையால் செய்யக்கூடியது. ஆனால் தென் சூடானில் ஏற்கனவே அது நடந்திருக்குது. அப்படியான இப்படி ஒரு சந்தர்ப்பம் ஒரு வீதம் இருந்தாலுமே அதை முயற்சி செய்து பார்க்குறதுல பிழை இல்லை. இப்படி இருந்து கொண்டு இதை அப்படி செய்யலாது, இதை எப்படி செய்யலாது என்று சொல்லி ஒரு கமெண்ட் பண்ணி கொண்டு இருக்கிறத விட ஒரு முயற்சி இருக்கக்குள்ள அந்த முயற்சியை நோக்கி பயணித்து பார்க்குறதுல பிழை இல்லை என்று தான் நான் நினைக்கிறேன். அப்போ இவருடைய பங்கு என்னவாக இருக்கும், இப்படி ஒன்று நடந்தது, இப்படியானதுக்கு செய்ய வேண்டும் என்றதை இவர் பாதுகாப்பு சபைக்கு தான் பாரப்படுத்துவார். அதுக்கு அடுத்த கட்டத்தில் இருந்தால் நாங்கள் அழைப்போம். நிச்சயமாக இந்த அணையா விளக்கு என்ற போராட்டம் திருவண்ணாமலையில் இடம்பெற்றது, மலையகத்தில் இடம்பெற்றது. இப்படி தொடர்ச்சியாக அது இலங்கையினுடைய பல பிரதேசங்களில் ஒரு கிளை நிகழ்வாக இடம்பெற்றது. இதனை சர்வதேச மட்டத்திலே கொண்டு செல்லுகின்ற ஒரு தேவை இருக்கிறது. ஏனென்று சொன்னால், கொல்லப்பட்டது எங்களுடைய மக்கள், நீதி வேண்டுவது எங்களுக்காக. நாங்கள் வெறுமனே ஐநாவினுடைய ஆணையாளர் பாதுகாப்பு கவுன்சிலிடம் கொண்டு சேர்ப்பார் என்ற விடயத்திலும் எங்களுக்கு 100% உறுதிப்பாடில்லை. ஆகவே அதனை தவிர்த்து இன்னும் ஒரு பக்கமாகும், இது ஒரு பக்கமாக இருக்கட்டும், இன்னும் ஒரு பக்கமாக இந்த அடைவுகளை எட்டுவதற்கான முயற்சிகள் என்று சொல்லி ஏதாவது முயற்சித்திருக்கிறீர்கள்? அது மக்கள் மத்தியில் தான் இருக்குது. இப்போ அதைத்தான் வேண்டுகோளை விடுத்து கொண்டிருக்கோம். என்னென்னா, இந்த மக்கள் போராட்டம் என்று சொன்னபடியாக தான் அத்தனை பிரதேசங்கள்லையும் அனைவரும் அந்தந்த ஒரு கிளைகளாக அங்கங்கே நின்று செய்ய வேண்டிய செய்தது இது ஒரு மக்கள் போராட்டம். இது ஒரு அரசியல் கட்சி அழைப்பு விடுக்கையில் இது ஒருவருக்கான போராட்டம் இல்லை, மக்களுக்கான போராட்டம். அந்த நிலையில் ஒரு கேள்வியை அல்லது ஒரு அரசியல் முன்னெடுப்பை எடுத்து வைக்கக்கூடிய நாங்கள் ஏன் ஒருமித்த குரலாக கடந்த காலங்களில் 22 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருந்து கேட்கறதுக்கும் இப்போ தனித்தனி 1, 2, 4 கேட்கறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஒரே விஷயத்தை தான் எல்லாரும் கேட்கணும் என்று சொன்னால், மக்கள் உணர வேண்டும், கட்சிகள் உணர வேண்டும். அவர்கள் என்னென்னு சொல்லி சொன்னால், ஒரு பொதுவாக இப்போ மாகாண சபை கூட வரப்போகுது, பொதுவான ஒரு அமைப்பாக உருவாக்கி வாக்கரசியலை கூட அவர்கள் எப்படி எடுக்க வேண்டும்னு சொன்னால், ஒட்டுமொத்தமாக அனைவரையும் திரட்டி அதன் மூலம் பல்வேறு அரசியல் பிரதிநிதிகளை ஒன்றாக்கி குரலை வைக்கக்குள்ளதான் அதை சர்வதேசம் திரும்பி பார்க்க. இப்போ நீங்கள் இன்னொரு நாட்டோட போய் கதைச்சிங்களேண்டா, இந்த கட்சி ஒருக்கா போய் ஒரு தூதுவரோட கதைக்கும், அந்த கட்சி போய் என்னோட கதைக்கும். இப்போ அவர் என்ன யோசிப்பார், இவங்களுக்குள்ளேயே ஒற்றுமை இல்லை, ஆளாளுக்கு கொண்டு வந்தால் வராங்கன்னு கேட்குற கோரிக்கையில் எங்கட ஒன்றுன்னா சேர்ந்து போய் கேட்க வேண்டியது தானே. அப்போ அதை நோக்கி கட்சிகளும் பயணிக்க வேணும், அதை நோக்கி மக்களும் பயணிக்க வேணும். இது ஒரு நாள் ஒரு 2 நாளில் வர மாற்றம் இல்லை, ஒரு சிலர் சொல்லி வர மாற்றம் இல்லை. மக்கள் மனதில் வரக்கூடிய ஒரு மாற்றத்தால் ஒரு வெளிப்பாடு இப்படி வருமாக இருந்தால் நிச்சயமாக சர்வதேசத்திட்டையும் அதை வைக்கலாம். நீங்கள் குறிப்பிடுவது போல தான், அதாவது இந்த அரசியல் செய்யக்கூடிய தரப்புகள் தங்களுடைய கொள்கை முரண்பாடு என்று தான் குறிப்பிடுகிறார்கள். ஆனால் அவர்கள் சொல்லக்கூடிய விடயம், நாங்கள் இனத்திற்கான அரசியல் செய்கிறோம் என்று சொல்லி. இனத்திற்கான அரசியல் என்று சொன்னால் கொள்கை ஒன்றாகத்தான் இருக்க வேண்டும், இனத்தினுடைய லட்சியம். ஆனால் இவர்கள் எங்களுக்குள் கொள்கை வேறுபாடு இருக்கிறது என்கிறார்கள், இனத்திற்காக அரசியல் செய்கிறோம் என்கிறார்கள். ஆகவே மக்களையும் குழப்பி தாங்களையும் குழப்புகிறார்கள் என்பதை தாண்டி இந்த மக்களுடைய நீண்ட கால கனவுகளை அடைவதை தடை செய்கிறதுக்கான ஒரு காரணியாகவே இது பார்க்கப்படுகிறது. நிறைய
பல்வேறுடைய அரசியல் தரப்புகளிடம் அரசியல் தலைவர்களிடம் இந்த கேள்வி கேட்கப்பட்டும் அவர்களிடம் சரியான பதில் இல்லை. ஒரு மக்கள் சார்ந்த ஒரு செயற்பாட்டாளராக இதற்கு உங்களுடைய பதில் என்ன? கட்சிகள் என்று இப்போ நீங்கள் கடந்த காலத்தை எடுத்து பார்த்தீங்கன்னாலும் கட்சிகள் என்று அடையாளப்படுத்தப்படுறது தான் ஒரு சிலராக தெரிவினோம். ஆனால் அந்த கட்சிகளுக்குள்ளே இருக்கக்கூடியவர்கள் பல பேருக்கு இடையில் அந்த சரியான அந்த தூர நோக்கு அவைகிட்ட இருக்குது. அதை எதை நோக்கி தாங்கள் பயணிக்கணும் என்று யோசிக்கணுமோ அதை நோக்கின அந்த இருக்குது. ஆனால் கட்சி தலைமைகளில் இருக்கக்கூடிய வேறுபாடுகள் அந்த காரணங்களால் அவர்களால் சேர முடியாமல் இருக்குது. அப்போ அதைத்தான் நாங்கள் சொல்லி கொண்டிருக்கோம். இப்போ இந்த மக்கள் செயலென்ற ஒன்று சேர்ந்தது கூட ஒரு பொதுவான இலக்கண்டபடியாக சேர்ந்தவன். அப்போ இந்த பொதுவான இலக்கை நோக்கி போகிறதுக்கு அந்த கட்சிகளை விட்டு கட்சிகளில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் அந்த கட்சிகளின் தலைமைகளை நோக்கி கேள்வி கேட்க வேணும், அல்லது அவர்கள் அந்த கட்சிகளை விட்டு உதறி அத்தனை பேரும் உண்டாச்சிடுறவர் உண்டாச்சிருந்த ஒரு அமைப்புக்குள்ள இவர் தான் பிரச்சனைன்னு சொன்னால் கட்சியில் அவரை வச்சுட்டு மற்றவ இதுதான் எங்கட இப்போ எல்லா கட்சியையும் கூப்பிட்டுருங்க, இதுதான் எங்களோட அடிப்படை கொள்கை, இதுதான் இதை நோக்கினது தான் இருக்க வேணும் என்று சொல்லி சொன்னால் அதை நோக்கி பயணிக்கிறதுக்கு அத்தனை கட்சியிலேயும் மக்கள் இருக்கணும். அவர்களுடைய தனிப்பட்ட ஈகோ பிரச்சனைகளாக இருக்கலாம். சிலது கொள்கை முரண் அந்த பேசக்கூடிய ஆக்களில் கடும் கொள்கை முரணான ஆக்கள் இருக்கிறபடியாக அந்த இணைவு சாத்தியம் இல்லாமல் இருந்தது. குறிப்பிட்ட காலத்துக்கு முதல் 2 பிரதான கட்சிகளை சேர்க்கிறதுக்கான ஒரு முயற்சியும் ஈடுபட்டவை. என்னென்னு சொன்னால் அந்த பிரதான கொள்கையை ஏற்றுக்கொள்ளினமா என்ற அடிப்படையில். அப்போ அதை நோக்கி கட்சிக்குள்ளே இருக்கிறவரே அவர் அந்த கேள்வியை வைக்க வேணும். இப்போ நான் தனியே ஒரு உள்ளூராட்சியில் இந்த பதவியை மட்டும் எடுத்து கொண்டிருக்காமல் எங்களுடைய நோக்கம் என்ன, நாங்கள் இதை நோக்கி பயணிக்க போகிறோம், மக்களுக்கு என்னத்தை சொல்ல போகிறோம். ஒரு பதவியை தவிசாளரோ அல்லது ஒரு உறுப்பினர் பதவி எடுத்துகிட்டு நான் ஒரு வீதி போடுறதோட முடிக்கிறேன்னா என்றதான் நீங்கள் கேள்வி. அப்போ அந்த பொறுப்பு அத்தனை பேருக்கும் இருக்குது. அதை நாங்கள் சுட்டி காட்டி கொண்டிருப்போம், அதை நாங்கள் மக்களுக்கும் சொல்லி கொண்டிருப்போம். அதை நோக்கித்தான் போவோம் கட்டாயம். நிச்சயமாக அப்படி ஒரு மாற்றம் நிகழுமாக இருந்தால் அது இனத்திற்காக இனத்தை நேசிக்கின்ற ஒவ்வொருவருக்கும் மகிழ்ச்சியான ஒரு விடயம். எங்களிடம் இன்னும் பல கேள்விகள் இருக்கிறது. குறிப்பாக இலங்கையில் 23 இது இறுதியாக அடையாளம் காணப்பட்டது 23வது மனித புதைக்குழி. இப்படி இருக்கிற போது 23 மனித புதைக்குழிகளில் பெரும்பாலானவை ஈழத்தமிழர்கள் கொன்று புதைக்கப்பட்டது என்று நாங்கள் நம்புகிறோம். அப்படியாக இருந்தால் கடந்த 2015ஆம் ஆண்டுகளில் மக்கேசர் திருவண்ணாமலையுடைய மக்கேசர் விளையாட்டரங்கத்திலே அகழ்வு பணிகள் செய்தார்கள். அதை அப்படியே கிடப்பில் போட்டுவிட்டார்கள். இப்போது 10 ஆண்டுகள் கடந்து விட்டது. இப்படி இருக்கிற போது இந்த தொடர்ச்சியாக தமிழர் தேசத்தினுடைய வடக்கு கிழக்கு பகுதிகளில் ஏராளமான மனித புதைக்குழிகள் இருக்கிறது இல்லையா, அவற்றிற்காக எல்லாம் இந்த மக்கள் செயல் அமைப்பு போராட தலைப்படுமா அல்லது செம்மணியோடு தங்களுடைய நீதி கோரலை நிறுத்திவிடுமா? செம்மணியோடு நிறுத்திக்கொள்ள மாட்டோம், நிச்சயமாக நிறுத்திக்கொள்ள மாட்டோம். ஆனால் கடந்த காலங்களில் நிறுத்தப்பட்டதுக்கு பிரதானமாக சொல்லப்பட்ட விடயங்கள் நிதி. இதை நிதி இதற்கான அலோகேஷன் இல்லை, அதால் இது நிறுத்தப்படுறதுன்றது பிரதானமான ஒன்று. ஒரு இடத்துல ஒரு கேள்வியை எழுப்பைக்குள்ள தான் அந்த கேள்வியை மேற்கோள் காட்டி நாங்கள் மற்றது கேள்விகளையும் கேட்கலாம். அப்போ இப்படியான ஒரு பரந்துபட்ட கேள்வியை ஏற்படுத்துறதுக்கு நாங்கள் ஒரு ஒருமித்த சமூகமாக இருக்க வேண்டிய தேவைப்பாடும் இருக்குது. சரிதானே? இப்போ சிலதுகளை நாங்கள் தொடக்கலாம், சிலதுகளோட வழித்தடமாக நாங்கள் பயணிக்கலாம், அவர்களுக்கு உந்து சக்தியாக இருக்கலாம், ஆதரவாக இருக்கலாம். ஆனால் முதல் கட்டமாக இதில் ஒன்றை தொடங்கி இருக்கிறோம். இந்த கேள்வி எல்லா இடத்துலையும் வரும். முதலாவது இதுக்கான ஒரு பதிலொன்று வரும் அல்லது இதை நோக்கி வரைக்குள்ள நாங்கள் தொடர்ச்சியான காலப்பகுதிகளில் அடுத்த கேள்விகளையும் நிச்சயமாக எழுப்புவோம். அதே நேரத்தில் இது சாமானிய என்ற கோரிக்கையாக இருந்து கொண்டிருக்கிறத விட ஒட்டுமொத்த ஒரு தமிழ் சமூகத்தின் அல்லது தமிழ் சமூக அரசியல் செய்யக்கூடியவர்கள கோரிக்கைகளும் தொடர்ச்சியாக நீங்கள் இதை எடுக்க வேண்டும் என்று சொல்லி கதைச்சு கொண்டு இருக்கக்குள்ள அது இன்னும் ஒரு பக்கம் வலுப்பெறும். ஆனால் நாங்கள் அடுத்த கட்டமாக இதன் ஒரு குறிப்பிட்ட பயணம் வரைக்கும் வந்த பிறகு மற்றதுகளை நோக்கியும் எங்களோட கேள்விகள் இருக்குது. நிச்சயமாக நீங்கள் குறிப்பிட்ட விடயம்தான். இந்த நிதி தொடர்பாக நிதி போதாமை தொடர்பாக நாங்கள் இதனை நிறுத்துகிறோம் என்றெல்லாம் சொல்லிக் கொடுக்கிறார்கள். நாங்கள் ஒரு நீதியை வேண்டுகின்ற இனமாக தமிழர்கள் இதற்காக எப்பாடுபட்டு என்றாலும் நீதியை பெற்றுக்கொள்ள வேண்டும், எங்களில் கொன்று புதைக்கப்பட்டவர்களுக்கான நீதியை கிடைத்து விட வேண்டும் என்பதில் பலர் குறியாக இருக்கிறார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே தான் எங்களுடைய ஈழத்தமிழர்களுடைய புலம்பெயர் கட்டமைப்பு என்பது உலகத்தினுடைய மிக பலமான புலம்பெயர் கட்டமைப்புகளில் ஒன்று. அவர்கள் தயாராக இருக்கிறார்கள் ஈழத்திலே இருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கான நீதி வேண்டுதல் அல்லது மறுசீரமைப்பு இந்த விடயங்களிலே நாங்கள் அந்த மக்களை ஏதோ ஒரு விதத்தில் உயர்த்தி பார்க்க வேண்டும் என்பதில் தயாராக இருக்கிறார்கள். அவர்களாலும் இதனை சாத்தியப்படுத்த முடியாமல் இருப்பதற்கு காரணம் நாங்கள் ஒரு அமைப்பாக வருகிறோம், பின்பு எங்களுக்குள்ளே அடிபட்டு 4 அமைப்புகளாக மாறிவிடுகிறோம். அது ஒரு நம்பிக்கை இனத்தை தொடர்ச்சியாக ஏற்படுத்திக் கொண்டிருப்பதால் அவர்களால் முடியாமல் இருக்கிறது, எங்களால் முடியாமல் இருக்கிறது. இப்படியே இருந்து கொண்டால் எங்களுடைய இனத்தினுடைய போக்கு எப்படி இருக்கும்? இந்த மக்கள் செயல் கழகம்
அப்படியான ஒரு நிலைமைக்கு வராது என்று சொல்லி உங்களால் உறுதிப்படுத்த முடியுமா? அது சொல்கிறேன், இதுக்குள்ள ஏற்கனவே பல அமைப்புகள் சேர்ந்தது. இது ஒரு மக்களிட தேவை குறித்து இணைந்திருக்குது. அப்போ இது ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு, ஒரு யாப்பு வைத்த. இப்போ நான் அந்த அடிப்படை கட்டமே எப்படி சொல்லிக்கிறோம்னா, இதுக்கு தலைவர் செயலாளர் என்று யாரும் இருக்க மாட்டோம். இருந்தால் தான் வடக்குக்கு தலைவர், கிழக்குக்கு தலைவர், அந்த பிரச்சனைகள் எல்லாம் இருக்கும். யாரும் தமிழராக அதை இணைந்து கொள்றதுல எந்த பிரச்சனை இல்லை. பிரச்சனை இல்லாமல் இந்த அமைப்புகளும் இருக்காது காலப்போக்கில். ஆனால் இதை ஒரு வரையறை பண்ணி யாப்பு கொண்டு வந்து இன்னும் அந்த மாதிரியான அமைப்பு இல்லை. பல அமைப்புகள் சேர்ந்து மக்களோட தேவைக்காக நிற்கிற ஒரு மூமெண்ட் ஒன்று தான் இது. அப்போ இதை நோக்கி இதில் கடந்த காலங்களில் பெற்ற பாடங்கள அடிப்படையில் இதை எப்படி கொண்டு போகலாம், பயணிக்கலாம் என்றதன் அடிப்படையில் எல்லாரோடையும் பேசிக்கொண்டு இருக்கிறோம். அது அடுத்தடுத்த காலங்களில் தொடர்ச்சியாக வரும். நிச்சயமாக அதுதான் காலத்தினுடைய தேவையும் தமிழ் மக்களுடைய தேவையுமாக இருக்கிறது. இதில் மாற்று கருத்து இருந்துவிட முடியாது. இறுதியாக நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்ள வேண்டிய நேரம் நெருங்கிவிட்டது. இந்த தொடர்ச்சியாக இலங்கையில் நான் ஏலவே குறிப்பிட்டது போல பல மனித புதைகுழிகளை அடையாளம் கண்டார்கள். அவற்றிலெல்லாம் வயது வந்தவர்கள் கொல்லப்பட்டு புதைக்கப்பட்டிருந்தார்கள். ஆனால் இந்த செம்மணியில் ஒரு மாற்றீடாக குழந்தைகள் கொல்லப்பட்டு புதைக்கப்பட்ட அடையாளங்கள், அவர்களுடைய புத்தகப்பை, பொம்மை, காற்செருப்பு இவை கண்டெடுக்கப்பட்டது. மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. நேற்றைய நாளில் கூட கண்டுபிடிக்கப்பட்ட அகழ்ந்து எடுக்காமல் அடையாளம் காணப்பட்டிருக்கக்கூடிய 80 தொகுதிகளிலே சிறுவர்களுடையது 2 பேருடையது இருக்கலாம் என்று சொல்லுகிறார்கள். ஆக இந்த எண்ணிக்கை தொடர்ச்சியாக அதிகரித்து கொண்டிருக்கிறது. குழந்தைகளை கொன்று புதைக்கின்ற கொடூரமான மனநிலையும் அதனை ஏற்க முடியாத மனநிலையிலும் நாங்கள் ஒவ்வொருவரும் இருந்து கொண்டிருக்கிறோம். இதற்கான நீதி என்ன? அதாவது இது தொடர்பாக ஐநாவினுடைய சிறுவர் பாதுகாப்பு நிதியத்திற்கு ஏதாவது தெரியப்படுத்தப்பட்டிருக்கிறதா? இதுவரை தெரியப்படுத்தவில்லை. ஆனால் அதை நோக்கி பயணிக்கிறோம். அதற்கான ஆயத்தங்களை செய்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் இப்போ நீங்களே சொன்னதன்படி ஒரு தன்னெழுச்சியான மக்கள் போராட்டம் இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அந்த குழந்தைகள் ஒரு மிகப்பெரிய சான்றாக இருந்தார்கள். அடிப்படையில் நானும் ஒரு தந்தை என்ற அடிப்படையில் அதை ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாக இருக்கிறது. ஒரு குழந்தை ஏனைய புதைகுழிகளிலிருந்து இது வேறுபடுகிறது. என்னென்னா குழந்தைகள் எல்லாம் அங்கே இருக்கிறார்கள். அப்போ அந்த ஒரு அறச்சீற்றம் மக்கள் மத்தியில் இருக்குது. அப்போ இந்த குழந்தைகளுக்கும் இப்போ நீதி கோரைக்குள்ளே தனியாக குழந்தைகள் எதண்டு கேட்க தேவையில்லை, எல்லாருக்கும் சேர்த்து கேட்போம். ஆனால் நீங்கள் ஏற்கனவே சொன்னபடி இதுகளை ஐநாவினுடைய சிறுவர் தொடர்பான அமைப்புகளுக்கும் இதுகளை பாரப்படுத்துறதுக்கு அல்லது இது தொடர்பான முறைப்பாடுகளை முன்னெடுக்கிறதுக்கான வேலைப்பாடுகளை செய்து கொண்டிருக்கோம். நிச்சயமாக ஈழத்தமிழினம் பல வழிகளை சுமந்து தன்னுடைய பாதையில் பயணித்துக் கொண்டிருக்கிறது. அதனுடைய ஒரு அங்கமாக தமிழ் மக்கள் நீதி கூறுகின்ற பல்வேறு காலகட்டங்களில் அதற்கு ஒரு உசாத்துணையாக, ஒரு ஆதாரமாக மண்ணுக்குள்ளே இருந்து இந்த மனித கூடுகள் கிளந்து கொண்டிருக்கிறது. இவற்றை அடிப்படையாக கொண்டு தமிழ் மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கான நீதிக்கான பயணம் தொடர வேண்டும். அதனை வெறுமனே அரசியலுக்காக பயன்படுத்தி கடந்து போகக்கூடாது என்பது ஈழத்தமிழ் மக்களில் பெரும்பாலானவர்களுடைய அவாவாக இருக்கிறது. இறுதியாக ஓரிரு நிமிடங்கள் இந்த மக்களிடம் நீங்கள் என்ன கூற விரும்புகிறீர்கள்? ஒரு தேவையுடைய மக்களுக்காக கிளர்ந்து இருக்கக்கூடிய ஒரு தன்னெழுச்சி கூட்டத்தில் இருந்து வந்திருக்கக்கூடிய ஒருவராக மக்களிடம் கேட்கக்கூடியது, மக்கள் அத்தனை பேரும் இப்போ 100% இணைப்புன்றது சாத்தியமில்லை. கருத்து முரண் இருந்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் ஒட்டுமொத்தமாக ஒரு 70% 80% எண்ணக்கரு ஒத்த மக்கள் இருப்பினும் இந்த மக்கள் அரசியலை கையில் எடுக்க வேணும். மக்கள் தங்களுக்கான தலைவர்களை தேர்ந்தெடுக்க வேணும். மக்கள் தாங்கள் தொடர்கின்ற அந்த கட்சிகளை நிர்பந்திக்க வேணும். ஒரு சரியான நீண்ட ஒரு அரசியல் பயணத்துக்கு மக்கள் தயாராக வேண்டும். மக்களே அந்த அரசியலை கையில் எடுக்கிறது தான் இதுக்கான ஒரு தீர்வாக இருக்க முடியும். மக்கள் அரசியல் விழிப்புணர்வடைய வேணும். தங்களுக்கான தலைவர்கள் யார் என்றதை அடையாளம் காண வேணும். நிச்சயமாக நன்றி மருத்துவர் அவர்களை. குறிப்பாக மக்கள் அரசியல் வெளிப்படைய வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. அப்படியான ஒரு நிகழ்வு நடப்பது அனைவருக்கும் பொருத்தமானதும் நன்மையானதுமாக இருக்கும். இன்றைய நாளில் எங்களோடு மருத்துவர் உதயசீலன் கற்கண்டு அவர்கள் நிறைய கருத்துக்களை பகிர்ந்திருந்தார். குறிப்பாக இந்த மக்கள் செயல் அமைப்பினூடாக இடம்பெற்றிருக்கக்கூடிய தங்களுடைய செயற்பாடுகள் தொடர்பாக. நன்றி மருத்துவர் அவர்களே. நாங்கள் இந்த விவகாரத்தை தொடர்ந்தும் பேசுவோம். இனி வரக்கூடிய காலங்களிலும் அவதானிப்போம். எங்களுடைய மக்களுக்கான நீதியை பெற்றுக்கொள்வதற்காக முயற்சி செய்வோம்.